மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர்ல தமிழ் மாநில காங்கிரசினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய விருப்பு மனு விநியோகிக்கின்ற கூட்டம் ஜி.கே. வாசன் முன்னிலையில் நடைபெற்றது. வருகின்ற 2026 தேர்தல்ல தமிழ் மாநில காங்கிரஸில் கொங்கு மண்டலம் எதுன்னு சொன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரிஸ் இந்த 9 மாவட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இன்று விருப்பு மனு வாங்குவதற்காக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த விருப்பு மனு வாங்குறதுக்கு கூட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான். கிட்டத்தட்ட கூட்டத்துக்கு ஒரு 2000 பேர்த்துக்கு பக்கமா கலந்து, குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கூட்டத்தில் கலந்திருப்பாங்க. கூட்டத்துல கலந்ததோடு மட்டுமல்லாமல் விருப்பு மனு வாங்குவதற்கும் கூட்டமாத்தான் வாங்கினாங்க. இப்ப விருப்பு மனுக்கு பொது தொகுதிக்கு 1000 ரூபாய், அது குறைஞ்சபட்ச தொகை தான். 1000 ரூபாய் தான் எல்லாத்துக்கும். பெண்களுக்கு பொது தொகுதியினாலும் 500 ரூபாய் தான். தனி தொகுதி SC/ST தொகுதிக்கு 500 ரூபாய். இப்படி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இன்று விண்ணப்பங்கள் விநியோகப்பட்டு விட்டது. இந்த விண்ணப்பங்களை எப்ப பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, வருகிற பிப்ரவரி 24 விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று மூப்பனார் ஜி.கே. வாசன், மூப்பனாருடைய தமையன் ஜி.கே. வாசன் தொண்டர்களுக்கு அன்பு கட்டளை இட்டார். அதை யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 850 விண்ணப்பங்கள் விநியோகப்பட்டிருக்குது. இந்த 850 விண்ணப்பங்கள் விநியோகப்படுகிறது என்று சொன்னால் 9 மண்டலத்துக்கு 9 மாவட்டத்துக்கும் சேர்ந்து ஏதோ 2 தொகுதி தான் கொடுக்குவாங்க கூட்டணி கட்சியில. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தமிழ் மாநில காங்கிரசுக்கு அந்த சீட்டு தொகுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க 2024 மோடி பக்கம் போன, பாஜகவுக்கு போனனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய சீட்டு சமாச்சாரத்தை பாஜக கிட்ட கேட்டு வாங்கிக்க, எங்கிட்ட கேட்டு வாங்க கூடாதுன்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி போய் பேசுங்களை திருப்பி அனுப்பிச்சு விட்டுட்டார். அதனால இனிமேல் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று எங்களுக்கு சீட்டு கொடுங்கோன்னு கேட்கறதுக்கு தமிழ் மாநில காங்கிரசுக்கு அந்த இடத்தில் அருகதை இல்லை. மோடி குரூப்ல தான் கேட்கணும். இப்ப மோடியில சேர்ந்திருக்கிறவங்களா இந்த நிறைய இதர கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல எங்களுக்கு எப்படியாவது சீட்டு வேண்டும் என்று போராடித்தான் பெறணும். எடுத்தோடனே பிஜேபி சீக்கிரமா கொடுத்துறாது. அவங்க கட்சிக்காரனுக்கு கொடுக்கறதுக்கே பல சூழ்நிலை பண்ணுவாங்க. போராடித்தான் சீட்டு பெறணும். ஜி.கே. வாசன் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய தகப்பனார் ஜி.கே. மூப்பனார் இருக்கின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைமை வேறு, இப்பொழுது என் தலைமையில் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைமை வேறு. கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் நாம தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுட்டு வந்துட்டோம். தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு வந்தனால நம்ம கட்சியிற்கு மக்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவு குறைஞ்சு போச்சு. அந்த குறைவு இனிமேல் வருங்காலில் இருக்கக்கூடாது என்பதற்கு நாம் தேர்தலில் கட்டாயம் ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி சொல்றார். இப்ப இந்த 850 ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகித்ததுனாலதான் அந்த ஃபார்ம் வாங்கறதுக்கு தொண்டர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. தேசிய முற்போக்கு கூட்டணி, தேசிய முற்போக்கு கழகம் எந்த கூட்டணியிலும் சேராத காரணத்தினால்தான் அங்க ஒருத்தரோட விருப்பு மனு வாங்க போகவில்லை. தேசிய முற்போக்கு கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, தேசிய முற்போக்கு கட்சிக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒருபடி மேலதான் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்ல அமமுகவுக்கு அடுத்த வரிசையில் இருக்க, அமமுகவும் தமிழ் மாநில காங்கிரசும் சமபலமா தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. அப்படித்தான் ஏற்கனவே நடந்த தேர்தலில் எல்லாம் ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. இப்ப இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால்தான் நாம் தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்று ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைய கூட்டத்தில அறிவிச்சிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒருபடி மேல தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குங்கிறது நிறுவனம் ஆகிருச்சு. அந்த நிறுவனம் எப்படி ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, மோடி அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடும் என்று சொன்னதுக்கு பின்னால், அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் அதில் அங்கம் வைத்துக் கொண்டிருந்தது. அந்த அங்கம் வைத்துக் கொண்டிருந்த ஒரே காரணத்துக்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரஸில் விருப்பு மனு வாங்குவதற்கு அதிகப்படியான எண்ணிக்கையை ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு கொண்டு வாங்கறதுக்கு வந்தாங்க. இப்போ
இந்த போட்டி போட்டு வாங்குறாங்க இல்லையா, அதுல அவரே சொல்றார், நமக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் நமக்கு சீட்டு ஒதுக்கப்படும், கிட்டத்தட்ட 6 to 8 சீட்டு வரலாம் ஒதுக்கப்படும் என்று சூசகமாக சொல்லி இருக்கிறார். அதனால யாருக்கு எந்த தொகுதி கிடைக்கும் என்பதை நீங்கள் இதுதான் சொல்லி அனுமானிக்க கூடாது. எங்க கிடைக்குதோ அங்க நிக்கணும். அவர் என்ன வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாருன்னு சொன்னா, எங்க அப்பா ஜி.கே. மூப்பனார் மாதிரி என்னால கட்சி நடத்த முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். எங்க அப்பா ஜி.கே. மூப்பனார் இருக்கின்ற பொழுது இருந்த தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைமை வேறு, தற்பொழுது என் தலைமையில் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைமை வேறு. ஒட்டுக்கொண்டாருங்க அவரு. கிட்டத்தட்ட 9 மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் 1500 பேர் குழுமி இருக்கிற இடத்துல ஏன் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டார். என்ன சொல்றான்னா, 14 ஆண்டு காலம் தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தலில் தொடர் தோல்வியே தழுவி கொண்டிருக்கின்றது. இந்த தொடர் தோல்விக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு சரியாக எடுக்கப்படாது இருந்த காரணத்தினால் தான் தொடர் தோல்வி மேல் தழுதி கொண்டிருந்தோம். இந்த தோல்விக்கு காரணம் முழு பொறுப்பு நான் தான் சொல்லி ஓபன் கூட்டத்திலேயே அப்படியே அறிவிச்சிட்டார். அது வருந்தத்தக்க செய்தி தான். 14 ஆண்டு காலம் மூப்பனார் மறைவுக்கு பின்னால் 14 ஆண்டு காலத்துல தமிழ் மாநில காங்கிரசினுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஜி.கே. வாசன் அவர்கள் ஆதங்கப்படுகிறார். அதோடு இன்னொன்னு சொல்றார். என்ன சொன்னார்னா, தலைமையில் இருந்து அனுப்பக்கூடிய தகவல்கள் மாவட்ட தலைவருக்கு அனுப்புனா மாவட்ட தலைவர்கள் அதை என்ன கண்டென்ட் இருக்குன்னு படிச்சு கூட பாக்குறது இல்ல. அந்த அளவுக்கு மாவட்ட தலைவர் நம்மகிட்ட செயலிழந்து இருக்கிறார்கள் சொல்லி அதையும் ஓப்பனா சொல்றார். அதோடு மட்டுமில்லாம அந்தந்த மாவட்ட தலைவர்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டார தலைவர்கள் இருந்து வார்டு தலைவர்களுக்கு முறையான செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில்லை. இப்படி இருந்தா நம்ம கட்சி எப்படி வளரும்? 2026 இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய நிலைமை டூ ஆர் டை அப்படின்னு ஓபன் அடிக்கிறாருங்க. வாழ்வா சாவாங்கிற எண்ணத்துலதான் நம்ம கட்சி இருந்துகிட்டு இருக்குது. 2026 நாம கொடுக்கக்கூடிய நமக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுகின்றதோ அத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றால் தான் வருங்காலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சிறப்பாக நடத்த முடியும். இல்லாவிட்டால் சூழ்நிலை மிக மோசமா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க. ஆனா ஆதங்கத்தோட தான் சொல்றார். ரொம்ப வருத்தத்தோட மேடையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், எங்க அப்பா இருந்தப்ப கட்சியினுடைய எழுச்சி எப்படி இருந்தது, இப்ப கட்சியினுடைய எழுச்சி எப்படி இருக்குது, ஆனால் கட்சி தொய்வடைந்து போயிருக்குதுன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சுட்டாருங்க அவரு. அந்த தன்மை அதையும் சொல்லி எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜி.கே. வாசனை நாம அங்க பாராட்ட வேண்டும். கூட்டணியில எந்த தொகுதி யாருக்கு ஒதுக்குவாங்கிறது இல்லை. ஒரு கூட்டணியினுடைய கட்சி கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டணி கட்சியில நமது கொடி குறைஞ்சது 5 கொடியாவது பறக்கணும். குறைஞ்சபட்சம், அதுக்கு மேல எத்தனை கொடினாலும் பறக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் 5 கொடியாவது பறக்க வேண்டும் என்று சொன்னார். கொடிதான் நமக்கு முக்கியம், கொடிதான் நமக்கு அங்கீகாரம். அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் நம்ம தமிழ் மாநில காங்கிரசினுடைய கொடி பறக்கின்ற பொழுது நாமளும் உணர்வு பூர்வமாக அந்த தேர்தலிலே சந்தித்துக் கொண்டு இருக்கோம் என்பதை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு உணர்த்துகின்ற வகையிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் பகிரங்கமாகவே சொல்லிட்டார். தேர்தல சீட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நமக்கு தொகுதி ஒதுக்குறாங்க, 6 தொகுதி 8 தொகுதி ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டாக்க நமக்கு என்னை தேடி யாரும் வரக்கூடாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றேன்னா, வெறுங்கையில் யாரும் முளம் போட முடியாது அப்படின்னு என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட பணபலம் இல்லை, நம்மள இருக்கக்கூடிய கட்சியில் நிற்கக்கூடியவர்களுக்கு பணபலம் இல்லை. அந்த பணபலம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது சுதாரித்து கொண்டு தேர்தலில் நிற்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரலும் தேர்தல் செலவு ஒன்று இருக்கிறது. அந்த செலவை ஏற்றுக்கொள்ள தயாராக வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமா சொல்லிட்டார். ஆனா சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறக்காக எங்கிட்ட ஐயா நீங்க சீட்டை கொடுத்துட்டீங்க, நீ அடுத்து தேர்தலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கிட்ட கையேந்தி நிக்க கூடாது, என்னால் எதுவும் செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டார். கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்களா நின்னாக்கா சந்தோஷம்னு சொல்லி சொல்றார். மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பணபலம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நாடர்ந்த விஷயம். நம்ம கட்சியில் அந்த அளவிற்கு இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. நான் கட்சிகள் தூய்மையானவன் என்று பெயர் எடுத்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சொல்றாங்க ஜி.கே. வாசன் தூய்மையானவர், லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லி எனக்கு என்ன பேரு தான் பெற்ற பேரு. நம்ம கட்சிக்கு நிதி என்று
அறவே இல்லை. தகப்பனார் மூப்பனார் இருக்கின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரசினுடைய செல்வ செழிப்பு வேறை. இப்பொழுது என் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுக்கு செல்வமே கிடையாது. அப்புறம் எங்க போய் செழிப்பு இருக்குதுங்க. அதனால வருகின்ற காலத்துல தொண்டர்களாகவும் வேட்பாளர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். யாரும் சோர்வடையக்கூடாது, இந்த தேர்தல் வெற்றி பெற்றாகன்னு சொல்லி அல்லும் பகலும் கடுமையாக உழைக்கணும். உழைச்சி வெற்றி பாதையில் சென்றால்தான் நமக்கு 2026க்கு பின்னால் நமது கட்சிக்கு வாழ்வு. இல்லை என்று சொன்னால் மற்ற கட்சிக்காரர்களா நம்ம ஏளனமாக பேசுவதற்கு நாம் இந்த தடவை சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. அப்படித்தான் நம்ம கட்சியை கொண்டுகிட்டு போகணும். தேர்தல் அறிவிப்பு மார்ச் 14ஆம் தேதிக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 10-12 நாட்களில எந்த தேர்தல் தேதியில் தேர்தல் நடக்கும் என்று அறிவித்து விடுவார்கள். அதற்குள்ள இந்த கூட்டணி பேரமெல்லாம் இந்த 24ஆம் தேதிக்கு பின்னால யாருக்கு எந்தெந்த தொகுதிங்கிறது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மார்ச் முதல் வாரத்தில் இல்ல பிப்ரவரி கடைசிக்குள்ளே எட்டிவிடும். அப்படி இருக்கிறப்போ நாம இந்த தொகுதி கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம் சொல்லி நமக்கு சீட்டு கிடைக்கல என்பதற்காக யாரும் வருத்தப்படக்கூடாது. கிடைக்கின்ற சீட்டு யாருக்கு வேட்பாளர் எந்த தொகுதியில் நிறுத்தப்படுகின்றார்களோ அந்த தொகுதியில் இருக்கிறவங்களா உண்மையா உழைக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நமக்கு நமது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொண்டர்கள் மாற்று கட்சியினருக்கு நான் கட்சியில் நல்லா திறம்பட வேலை செய்யறோம் எடுத்து காமிக்கணும். அப்பதான் மற்றவங்க நம்ம நம்புவாங்க. மற்றவங்களை நம்ப வச்சாதான் நாம வெற்றி பெற முடியும். 2026 தேர்தல்ல நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டிப்பாக சட்டசபைக்குள் போயே ஆக வேண்டும். அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். நன்றி, வணக்கம்.